ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம திருமலாவுக்கு தான் போயிட்டுருக்கோம் பஸ்ஸில். திருப்பதியிலேருந்து திருமலாவுக்கு போயிட்டு வரத்துக்கு சேர்த்தே நம்ம டிக்கெட் எடுத்துடலாம். 2 பேருக்கு 340 வாங்கினாங்க போயிட்டு வரத்துக்கு. திருமலாவுக்கு போகும்போது எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். ஏன்னா போயிட்டு பெருமாளை போயிட்டு பார்க்க போகிறோன்னு. இந்த தடவை இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எங்களுக்கு லக்கி டிப்பில் சுப்ரபாதம் சேவா செலக்ட் ஆகியிருந்தது. இதில் நானும் என் பையன் சேர்ந்து இந்த சுப்ரபாத சேவாவுக்கு ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் செலக்ட் ஆகியிருந்தோம். பெருமாளை போயிட்டு கிட்ட பார்க்குறோன்றதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பெருமாள் கோயிலை சுற்றி இந்த குளத்துக்கிட்ட வராக சுவாமி கோயில் இருக்குது. வராக சுவாமி கோயிலை பார்த்துட்டு தான் நம்ம போயிட்டு பெருமாளை பார்க்கணும். வராக சுவாமி கோயில் எப்போவுமே இப்போ கூட்டமாக தான் இருக்குது. வராக சுவாமி தான் பெருமாளுக்கு இங்கே கோயில் கட்ட அனுமதி தந்தவர் என்று சொல்வதுண்டு. அதனால தான் பெருமாளை பார்க்குறதுக்கு முன்னாடி வராக சுவாமியை பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கீழே பத்மாவதி அம்மனை தரிசித்துட்டு தான் மேலே பெருமாளை தரிசிக்கணும். இந்த நைட்டு டைம்லேயும் கூட இந்த கோயில் அவ்வளோ கூட்டமாக இருந்தது. சுப்ரபாதம் சேவா ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நாங்கள் சீக்கிரமாகவே போயிட்டோம். எங்களுக்கு ரூம் அலாட் ஆகிருந்தது திருப்பதியில் தான் கிடச்சிது. திருமலாவில் ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் திருப்பதியிலேருந்து 8:30க்கு கிளம்பி இங்கே 9:30க்கு அந்த மாதிரி வந்துட்டோம். 10:30க்கே நாங்கள் போயிட்டு சுப்ரபாதம் சேவா கிட்ட போயிட்டு உட்காந்துட்டோம். வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் கிட்ட தான் சுப்ரபாதம் சேவாக்கு அலோவ் பண்ணுறாங்க. யார் ஃபஸ்ட்டாக போகிறாங்களோ பெருமாளை போயிட்டு கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பெருமாளை கிட்ட பார்க்கணுன்னு ஆசையினால் போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டே நின்றுட்டோம் க்யூவில். இது நம்ம அங்கே போயிட்டு கூட ரெஜிஸ்டர் பண்ணலாம். லக்கி டிப் இது. சிஆர்ஓ ஆஃபீஸில் டெய்லியுமே மார்னிங் 11லேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்கும். அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டா நம்மளுக்கு லக் இருந்தால் ஆஃப்லைனில் கூட நம்ம செலக்ட் ஆகலாம். நாங்கள் போயிருக்கும்போது இந்த மாதிரி ஆஃப்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி செலக்ட் ஆகியிருந்தவங்களும் வந்திருந்தாங்க. இங்கே நம்ம போகும்போது இந்த மாதிரி பெருமாள் இருக்கிறத நம்ம தரிசிக்கலாம். இங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. நாங்கள் இயர்லி மார்னிங் 2 மணிக்கு செலக்ட் ஆகியிருந்ததால் சுப்ரபாதம் சேவாக்கு சீக்கிரமே போயிட்டு லைனில் உட்காந்துருந்தோம். ஆனால் அந்த லைன் விடும்போது நிறைய பேர் முன்னாடி ஓடி போயிட்டாங்க. எங்களால் ஓட முடியல. அதனால் நாங்கள் லைனில் பேக்கில் வந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் லக் இருந்ததால் அந்த பங்காரு வக்கிலியில் நாங்கள் சுப்ரபாதம் கேட்குறத பக்கத்துலேயே நின்று பார்க்க முடிஞ்சது. ஆனால் அங்கே போக ஸ்ரீனிவாசமூர்த்திக்கு அபிஷேகம்லாம் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியல. சுப்ரபாதம் அங்கே எதிர்க்கவே நம்ம கேட்கும்போது அப்படியே நம்மளையும் அறியாமல் நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வந்துடுது. இவ்வளோ நாள் நம்ம டிவிலையும் ரேடியோலையும் கேட்டது எதிர்க்கவே நின்று அவங்க பாடும்போது கேட்கும்போது அவ்வளவு ஒரு மாதிரி சொல்ல முடியாத உணர்வு நமக்கு ஏற்படுது. அந்த சுப்ரபாதம் பாடி முடித்தோடனே முதல்ல அங்கே இந்த விஐபிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த சுப்ரபாதம் செலக்ட் ஆனவங்களால் அனுப்புகிறாங்க லைனில். நம்ம போகும்போது பெருமாளை இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே போகிறோம். ஆனால் அங்கே போயிட்டா நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுறோம். பெருமாளை பார்க்கும்போது நம்ம எதையுமே நம்ம மைண்டில் இருக்க மாட்டேங்குது. அதுதான் உண்மையான நிஜம். அங்கே பெருமாள் மட்டும்தான் நமக்கு தெரிகிறாரு. நம்ம வெளியில் பார்த்தா நம்ம எல்லாவற்றையுமே மறந்து போகிறோம். பெருமாள் அங்கே அவ்வளோ சக்தியாக இருக்கார். இது வரைக்கும் நான் சுப்ரபாதம் தரிசனம் போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. பெருமாளை குலசேகரன் படிக்கிட்ட போயிட்டு நம்ம தரிசிட்டு வந்தது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. நாங்கள்லாம் சின்ன வயசில் கூட போயிருக்கோம். சின்ன வயசுலலாம் பெருமாள் அந்த இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அனுப்பிடுவாங்க. நான் போயிட்டு கிட்ட கூட பார்த்துருக்கேன். ஆனால் இந்த தரிசனத்தில் பெருமாளுக்கு எதிர்க்கவே நான் நின்றேன். போயிட்டு ஒரு 2 minutes அவங்க ஒன்றும் சொல்லலை. சுப்ரபாதம் தரிசனம் கிடைக்கிறதுல ரொம்ப பாக்கியம் செஞ்சுருக்கணும் லைஃப்பில். நம்ம அன்றைக்கி அக்ஷய திதின்றதால இன்னும் ரொம்ப
சந்தோஷமாக இருந்தது பெருமாளை அன்றைக்கி போயிட்டு நம்ம கிட்ட பார்க்குறது. பெருமாள் இன்னும் நம்ம கண்ணுக்குள்ளேயே இருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன வேண்டிக்கணும்னு நினச்சிக்கிட்டு போகிறோமோ எதுவுமே நம்ம மனசில் இல்லை. வெறுமனே பெருமாள் மட்டும்தான் இருக்கார் அந்த நேரத்தில். நாங்கள் பெருமாளை பார்த்துட்டு வரும்போது அங்க பிரதட்சணம் செய்கிறவங்களாம் லைனில் நின்றுருந்தாங்க. அவங்களெல்லாம் லைனில் அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட்டு லேடிஸ் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ஜென்ஸு அனுப்புகிறாங்க. ஆனால் குலசேகரன் படி வரைக்கும் அனுப்பலை. அந்த ஜெயன் விஜயன் அவங்க இருக்கிற வரைக்கும் தான் அங்கே அனுப்புகிறாங்க. இந்த தடவை நாங்கள் சுப்பிரபாதம் தரிசனம் பண்ணிட்டு வந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அங்கே உள்ளே போகும்போது 3 சன்னதிகள் மாதிரி வருது. ஒவ்வொரு படி தாண்டி நம்ம போகணும். ஜெயன் விஜயன் அவங்கள தாண்டிய உடனே ஸ்னப்பன மண்டபம்னு வரும். இங்கே தான் கொலுவு ஸ்ரீனிவாச மூர்த்தியை கொண்டு வந்து அவரிடம் அன்றைய தேதியில் நடக்கும் எல்லாவற்றையும் கூறுவார்கள். இன்னொரு வாசலில் ரைட் சைடில் பெருமாளோட உண்டி கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. லெஃப்ட் சைடில் பெருமாளோட கிரீடம் அந்த தங்கத்தினாலான பொருட்கள் அதெல்லாம் வச்சுருக்கிறத நம்ம பார்க்கலாம். தப்பன மண்டபத்தை நம்ம தாண்டிய உடனே ராமர் மேடை என்று சொல்லப்படுகிற ராமர் இருக்கிற இடத்தை நாம் காணலாம். ராமர் மேடை தாண்டிய உடனே சயன மண்டபம்னு இருக்கும். அங்கே தான் பெருமாள் அங்கே தான் படுக்க வைப்பாங்க. ஏகாந்த சேவை அங்கே தான் நடைபெறும். அதுக்கப்புறம் நம்ம குலசேகரன் படி இருக்கும். அது வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணுவாங்க. குலசேகரன் படிக்கிட்ட நம்ம கிட்ட நின்று பெருமாளை தரிசிக்கலாம். இதுதான் இந்த சுப்பிரபாதம் சேவையோட சிறப்பு. அதுவும் நாங்கள் அக்ஷய திதி அன்னைக்கு பெருமாளை போயிட்டு கிட்ட போய் பார்த்தது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.